productivity means the rate of biomass production per unit area in a unit time is called productivity. Already explained. What is productivity? The rate of biomass production per unit area in a unit time is called productivity. Then there are three types of productivity: primary, secondary and community productivity. Primary productivity na nama narklaya. What is productivity? That is solar energy is the basic requirement for an ecosystem to function and sustain. ஒரு ecosystem வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுன்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்கணும்? சோலார் எனர்ஜி இருக்கணும். சரியா? Without solar energy, the ecosystem cannot function properly. Then what is productivity? That is the amount of biomass produced per unit area over unit time by plants during photosynthesis is called productivity or primary productivity. It is expressed in kilocalories. Kilocalories or இது வந்து ப்ரொடக்டிவிட்டியை நம்ம வந்து எந்த வேல்யூல எக்ஸ்பிரஸ் பண்றோமா? மில்லிமோல்ஸ் or square meter or second by using silicon photovoltaic detectors. சரியா? So it may be measured in units called millimoles or square meter or second. Understand? இங்க வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்கு? கிலோ கேலரிஸ் பெர் கிலோ கேலரிஸ் மீட்டர் -2. சரியா? Then the rate of biomass production is called productivity. It is expressed இந்த அதோட யூனிட் வந்து கேட்கலாம். ப்ரொடக்டிவிட்டியோட யூனிட் வந்து ஒன் வேர்ட்ல கேட்கலாம். It is divided into gross primary productivity, net primary. இப்போ productivity is classified mainly into three types. They are the primary productivity, secondary productivity and community productivity. இப்போ primary productivity அப்படின்னா என்னது? ஒரு எக்கோசிஸ்டத்துல வந்து அதோட பயோமாஸ் ஆர் த பிளான்ட்ஸ், கிரீன் பிளான்ட்ஸ் வந்து எவ்வளவு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது, தட் இஸ் கால்டு primary productivity. Primary productivity means how much of energy is produced by the autotrophs. Autotrophs means the green plants. Not only green plants but also some bacteria, photosynthetic bacteria are also doing photosynthesis. அப்போ அந்த ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கிற கிரீன் பிளான்ட்ஸும் போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவும் சேர்ந்து எவ்வளவு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுதோ தட் இஸ் கால்டு பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. அது ரெண்டும் சேர்ந்து எப்படி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும்? பை போட்டோசிந்தசிஸ். இப்போ கிரீன் பிளான்ட்ஸ் வந்து போட்டோசிந்தசிஸ், கிரீன் பிக்மெண்ட் இருந்தா போட்டோசிந்தசிஸ் வழியா எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இஃப் தேர் இஸ் நோ கிரீன் பிக்மெண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ல இருக்கிற பாக்டீரியா இருக்குது. அதுல வந்து கிரீன் பிக்மெண்ட் இல்லைனாலும், இப்போ பாக்டீரியோ குளோரோஃபில் இல்லைனாலும் தே கேன் சிந்தசைஸ் தேர் ஃபுட் மெட்டீரியல். ஹவ்? இப்போ எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் வந்து எப்படி அதோட ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்? தெர் இஸ் நோ பாக்டீரியோ குளோரோஃபில், அந்த சரௌண்டிங்லேயே எந்த அதுக்கு ஃபுட் சோர்ஸும் இருக்காது. அப்போ எப்படி அது அதோட எனர்ஜி, அதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து சிந்தசிஸ் பண்ணும்? கேன் எனிபடி டெல் மீ? எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் 11th படிச்சிருக்கீங்க. ஆர்கி பாக்டீரியான்னு படிச்சிருக்கீங்களா? ஆர்கி பாக்டீரியானா என்னமா? இருபது பேர் இருக்கீங்க. என்னோட சேர்த்து 21 இருக்கிறோம். ஒரு பிள்ளை கூட ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா. ஆர்கி பாக்டீரியானா என்னன்னு தெரியாதா? எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ல வாழ்ற பாக்டீரியா தான் ஆர்கி பாக்டீரியா.
Students, can you understand? புரியுதா புரியலையாமா? ப்ரான் கண்டிஷன். ப்ரான் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், ரொம்ப ஹாட்டு, ரொம்ப கோல்டு அல்லது ரொம்ப சால்ட்டி, இந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ல வாழ்றது தான் என்னது ஸ்னோலின். எஸ், நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் ஆர் ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ அந்த பாக்டீரியா எப்படி அதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து அதோட லைஃபுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரிப்பேர் பண்ணும்? இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ல வாழ்ற பாக்டீரியா. சரி, நானே சொல்லிடுறேன். தே டிபெண்ட் ஆன் த எனர்ஜி ரிச் காம்பவுண்ட்ஸ் அரவுண்ட் த பாக்டீரியா. அது அந்த என்விரான்மெண்ட்ல ஏதாவது எனர்ஜி ரிச் காம்பவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இஸ் அன் எனர்ஜி ரிச் காம்பவுண்ட். சரியா? இந்த மாதிரி கண்டிப்பா அந்த என்விரான்மெண்ட்ல வந்து எனர்ஜி ரிச் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கலை வந்து என்ன பண்ணுமா, இது பிரேக் பண்ணி அதுல உள்ள எனர்ஜியை வந்து எடுக்குமா. சரியா? ஸோ தே ஆர் கால்டு கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா. அப்போ பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது? போட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டியும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அது மாதிரி சில பாக்டீரியா வந்து கீமோசிந்தசிஸ் வழியாகவும் என்ன செய்யுது, எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணு. ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன பாக்டீரியாவும், அங்கே உள்ள பாக்டீரியாவே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சம் பாக்டீரியா ஆர் சிந்தசைசிங் ஃபுட் பை யூசிங் பாக்டீரியா குளோரோஃபில். சரியா? குளோரோஃபில் இருக்கிற பாக்டீரியா குளோரோஃபில்லை வச்சு தே கேன் சிந்தசைஸ் தேர் ஃபுட். அந்த குளோரோஃபில் இல்லாத பாக்டீரியா, எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ல இருக்கிற பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா, அரவுண்ட் இட் தேர் மே பி எனர்ஜி ரிச் கெமிக்கல். அந்த எனர்ஜி ரிச் கெமிக்கல்ஸை பிரேக் பண்ணி அதுல இருந்து என்ன எடுக்கும், அது எனர்ஜி எடுக்கும். ஸோ அப்போ பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஆல் த ஆட்டோட்ராப்ஸ் அண்ட் சம் பாக்டீரியா. சரியா? பை என்ன ப்ராசஸ் வழியா? போட்டோசிந்தசிஸ் அண்ட் கீமோசிந்தசிஸ். ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ற ஹோல் எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்றோம், பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. This primary productivity is divided into two types. என்னெல்லாம்னா கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, கிராஸ் பிரைமரி அண்ட் நெட். இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கிராஸ்னா அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. சரியா? நெட்னா அந்த கிராஸ்ல இருந்து அதோட லைஃப் ஆக்டிவிட்டிஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணுதோ அதை மைனஸ் பண்ணி கிடைக்கிறது வந்து நெட். சரியா? ஸோ தீஸ் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. என்னெல்லாம்? கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் net primary productivity. Gross primary productivity, it is a rate of production of organic matter during photosynthesis. photosynthesis வழியாவும் chemosynthesis வழியாவும் எவ்வளவு டோட்டல் எனர்ஜி எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுதோ that is considerable amount of GPP. GPP means gross primary productivity is used by the plants for respiration. அந்த கிராஸ்ல இருந்து எதுக்கு யூஸ் பண்ணுது, அதோட லைஃப் ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுன்னு சொன்னலையா, அதை மைனஸ் பண்ணி மீதி இருக்கிறது தான் என்னது, நெட். வரைக்கலையா? கிராஸ்னா டோட்டலா எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது போட்டோசிந்தசிஸ் வழியாவும் கீமோசிந்தசிஸ் வழியாவும் அந்த என்விரான்மெண்ட்ல எவ்வளவு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதோ தட் இஸ் கால்டு கிராஸ். வரைக்கலையா ஸ்டூடெண்ட்ஸ்? தென் நெட் மீன்ஸ் it is the available biomass for consumption to heterotrophs. ஹெட்ரோட்ராப்ஸுக்கு அடுத்து எவ்வளவு மீதி இருக்கும் மீன்ஸ் இது போட்டோசிந்தசிஸ் வழியே நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதோட லைஃப் ஆக்டிவிட்டிஸ்க்கு அது யூஸ் பண்ணிடுது. ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணி மீதி அடுத்து நம்மளை அந்த ப்ரொடியூசரை சாப்பிட்ற ஹெர்பிவோஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்ஸை சாப்பிட்ற ஹெர்பிவோஸ், அதுக்கு எவ்வளோ எனர்ஜி அது சப்ளை பண்ண போகுது, அந்த ஹெர்பிவோருக்கு எவ்வளோ எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, அதுதான் நெட். சரிங்களா? ஸோ என்பிபி இஸ் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேஷன் லாஸ். ரெஸ்பிரேஷன் மீன்ஸ் நாட் ஒன்லி ரெஸ்பிரேஷன், நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அந்த பிளான்ஸ்லாம் நடக்கும். சரியா? ரெஸ்பிரேஷன் நடக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும், தென் வேற என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்கும், டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். எல்லாத்தும் போக மீதி எவ்வளவு அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குதோ அதுதான் என்னது, நெட். ஸோ ஹியர் த ஃபார்முலா இஸ் கிவன்.
net primary productivity. NPP means net primary productivity is equal to gross primary productivity minus respiration. ரெஸ்பிரேஷனுக்கு மட்டும் இல்லை, அதோட அந்த பிளான்ல என்னென்ன லைஃப் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி மீதி இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்றோம், கிராஸ்னா டோட்டல். டோட்டல்ல இருந்து அதோட லைஃப் ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்றத மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ தான் நெட் primary productivity. Net primary productivity. These are the two types of primary productivity. அடுத்தது secondary productivity. Secondary productivity வந்து நம்ம இன்னொரு ஸ்லைட்ல பார்ப்போம். Yes, productivity. What is secondary productivity? The amount of energy stored in the tissues of herbivores or consumers is called secondary productivity. இப்போ வந்து பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடியூசர்ஸ் அல்லது ஆட்டோட்ராஃப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி என்ன செஞ்சுட்டு இப்போ யாருக்கு கொடுத்துட்டு, ஹெட்ரோட்ராஃப்ஸ்க்கு கொடுத்துட்டு ஆர் ஹெர்பிவோர்ஸ்க்கு கொடுத்துட்டு. சரியா? அடுத்து த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த டிஷ்யூஸ் ஆஃப் ஹெட்ரோட்ராஃப். அந்த ஹெட்ரோட்ராஃப்ல எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு? எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்? ஆட்டோட்ராஃப்ல இருந்து எடுத்து அதோட ஆக்டிவிட்டீஸ்க்கு அது யூஸ் பண்ணிட்டு மீதியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். தட் இஸ் கால்டு செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அகைன் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ்: gross secondary productivity and net secondary productivity. What is gross secondary productivity? It is equivalent to the total amount of plant material ingested by the herbivores minus the material lost as feces. இப்போ கிராஸ் அப்படின்னா ஏன்னா இந்த கன்சியூமர்ஸ்க்கு வந்து தே கான்ட் ப்ரொடியூஸ் எனர்ஜி. சரியா? ப்ரொடியூசர்ல இருந்து அப்படியே எடுக்கும் இல்லையா? அந்த எடுத்ததுல கொஞ்சம் அதை சாப்பிட்டு வேஸ்டா கொஞ்சம் போகும். ஃபீசஸ் மீன்ஸ் வேஸ்ட் மெட்டீரியலா கொஞ்சம் போயிடும். கொஞ்சம் மீதி இருக்கிறது வந்து எனர்ஜியா அதோட பாடியில ஸ்டோர் ஆயிருக்கும். சரியாம்மா? இப்போ ஒரு கவ் இருக்குன்னு அல்லது ஒரு கோட் இருக்குன்னு வையேன், நிறைய கிராஸை சாப்பிடுது. கிராஸை சாப்பிட்டு அந்த கிராஸ்ல இருந்து எனர்ஜி அதுக்கு வருது அதோட பாடிக்கு. அதுல வந்து அதோட வேஸ்ட், அந்த அது கவுடங்குன்னு வையேன், அந்த வேஸ்ட் போக மீதி அதோட பாடியில எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆச்சோ தட் இஸ் கால்டு கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. அதான் கொடுத்துருக்கேன். தட் இஸ் த பிளான்ட் மெட்டீரியல் இன்ஜெஸ்டட் பை த ஹெர்பிவோர். எவ்வளவு புல்லு சாப்பிட்டுச்சு அது மைனஸ் த மெட்டீரியல் லாஸ்ட் அஸ் ஃபீசஸ். புல்லு சாப்பிட்டு அவ்வளோத்தையும் அது பாடிக்குள்ள தக்க வச்சுக்கிடாது, நிறைய கொஞ்சம் வேஸ்ட் போயிடும். சரியா? அதோட வேஸ்ட்டை கழிச்சிட்டு மீதி இருக்கிறதா என்னது கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. தென் நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா the storage of energy of biomass, that is consumer, per unit time after respiratory loss is called, that is net secondary productivity, NSP. NSP na
net secondary productivity. GSP means gross secondary productivity. சரி, இப்போ அது எவ்வளோ புல்லு சாப்பிட்டது, அதுல இருந்து அதோட வேஸ்ட் போக மீதி இருக்கிறது ஃபுல்லா நம்ம கிராஸ்ன்னு சொல்றோம். சரி, இப்போ நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா என்ன அப்படின்னா, அதோட யூனிட் டைமுக்கு எவ்வளவு அதோட பாடியில எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோ மைனஸ் அதோட ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுது இல்லம்மா, அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி மீதி எவ்வளவு அதோட பாடியில இருக்குது, அடுத்த ட்ராஃபிக் லெவலுக்கு அது கொடுக்க போறது எவ்வளவு, அதுதான் என்னது செகண்டரி நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. அந்த ப்ரொடியூசர்ல இருந்து எடுத்தது கிராஸு, அடுத்தது அதோட லைஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணி அதோட பாடியில மீதி எவ்வளவு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குதோ அது வந்து நெட். வெரி கிளியர்? அப்போ செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 types. வாட் ஆர் த 2 types ஆஃப் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி? கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா அந்த ப்ரொடியூசரை அப்படியே சாப்பிட்டு அதில் வேஸ்ட்டை எவ்வளோ வெளியே அனுப்புதோ அதை மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறதா ஜிஎஸ்பி ஆர் கிராஸ் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. தென் ஒன் மோர் நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. நெட்டுனா அதை பாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறத அப்பப்போ அதில் லைஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுது. ஸோ யூஸ் பண்ணிட்டு மீதி எவ்வளோ இருக்குது அடுத்த ட்ராஃபிக் லெவலுக்கு அடுத்த கன்சியூமருக்கு கொடுக்கறதுக்கு அதோட பாடியில எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குதோ அதுதான் என்னது நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. தட்ஸ் ஆல் அபவுட் த செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா இல்லையா? இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். சரியா? தென் கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. அந்த வேர்டுல இருந்தே நமக்கு தெரியுது கம்யூனிட்டினா அந்த ஹோல் இக்கோ சிஸ்டம்ல உள்ள எல்லா பிளான்ஸும் சேர்த்து எவ்வளவு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுதோ தட் இஸ் கால்டு கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. The rate of net synthesis of organic matter by a group of plants per unit area per unit time, that is in that community. அந்த கம்யூனிட்டியில உள்ள எல்லா பிளான்ஸும் எல்லா ஆட்டோட்ராப்ஸும் சேர்ந்து மொத்தமா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோ தட் இஸ் கால்டு கம்யூனிட்டி. சரியா? வெரி கிளியர்? கம்யூனிட்டி மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் இக்கோசிஸ்டம், பக்கத்துல உள்ள இக்கோசிஸ்டம் சேர்ந்ததான் கம்யூனிட்டி. சரியா? நிறைய இக்கோசிஸ்டம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் உள்ள அனிமல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. தென் இந்த பாண்டு இருக்குது. தென் பாண்டை சுற்றி என்னது இருக்குது? பிளான்ஸ் இருக்குது. அப்போ பாண்டு, இந்த பிளான்ஸு, இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் என்னது கம்யூனிட்டி ப்ரொடக்டிவிட்டி. தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எப்போவுமே ப்ரொடக்டிவிட்டி சேமாக இருக்காது. இட் மே வேரி ஃப்ரம் டைம் டு டைம். ஃபோட்டோசிந்தட்டிக் கெப்பாசிட்டி இதெல்லாம் பொறுத்து வந்து அந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வேரி ஆகுது. ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி, அந்த பிளான்ஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸை பொறுத்து the productivity may vary. Then availability of nutrients, அந்த பிளான்ட்ஸ்க்கு எவ்வளோ நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. தென் சோலார் ரேடியேஷன் எவ்வளோ கிடைக்குது. தென் precipitation, ரெயின்ஃபால். precipitation மீன்ஸ் ரெயின்ஃபால் அந்த ஏரியாவில் எவ்வளோ இருக்குது. தென் சாயில் டைப், அந்த பிளான்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக வளர்றதுக்குரிய சாயில் இருக்குதா அதை பேஸ் பண்ணி. தென் டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுது the productivity may vary. ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி ஹையாக இருந்ததுன்னா ப்ரொடக்டிவிட்டி ஹையாக இருக்கும். தென் நியூட்ரியன்ஸ் ஹையாக இருந்ததுன்னா தென் ப்ரொடக்டிவிட்டி ஹையாக இருக்கும். சோலார் ரேடியேஷன் ஹையாக இருந்துச்சுன்னா ப்ரொடக்டிவிட்டி ஹையாக இருக்கும். தென் ப்ரிசிபிடேஷன் ப்ரிசிபிடேஷன் மீன்ஸ் ரெயின்ஃபால் ஹையாக இருந்ததுன்னா ப்ரொடக்டிவிட்டி ஹையாக இருக்கும். சாயில் டைப் வந்து குட் கண்டிஷன், சாயில் வந்து நல்ல என்ன சாயில் சொல்லுவோம்? லோமி சாயில் இஸ் குட் ஃபார் பிளான்ட் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹியூமஸ் சாயில் இருந்துச்சுன்னா தென் த ப்ரொடக்டிவிட்டி மே பி வெரி ஹை. தென் டோப்போகிராஃபி வந்து இந்த மவுண்டேனியஸ் ரீஜன்லலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? தென் வேலிஸில் பள்ளத்தாக்குலேயும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆர்டினரி என்னது பிளெயின்ஸில் தான் என்ன இருக்கும் ரொம்ப ஹையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாஸில் ஹையாக இருக்கும். தென் ஓஷன்லையும் நிறையா இருக்குமா, ஓஷன்லையும் ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. சரியாம்மா? ஓகே. தென் ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ்? ஆல்டிடியூடு, லாட்டிடியூடு,
direction and other environmental factors are also affecting the primary productivity of an ecosystem. ஒரு ecosystemத்துல வந்து productivity-யை யாரெல்லாம் affect பண்றா அப்படின்னு கேட்கலாம். இது 2 mark question. What are the factors affecting productivity in an ecosystem? Photosynthetic capacity, availability of nutrient, solar radiation, precipitation. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் half mark பார்த்துக்கோ. அப்படிதான் டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. தென் அங்கே கொடுத்துருவாங்க எனி 4 பாயிண்ட்ஸ், இதில் இருக்கிறதுல ஏதாவது 4 பாயிண்ட்ஸ் இருந்தால் 2 மார்க்ஸ். தென் சாயில் டைப், தென் டோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ். தென் டோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸில் என்னெல்லாம் வருது? altitude, latitude, direction and other environmental factors are the factors which affect the primary productivity of an environment. Are you all clear, students? Then productivity of different ecosystem. Productivity of different ecosystem. ஒவ்வொரு ecosystemத்திலையும் productivity வந்து வேரி ஆகுது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்காங்க பாரு, ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஓப்பன் ஓஷன். ஓப்பன் ஓஷனில் வந்து அங்கே தான் ரொம்ப லாங்காக இருக்குது பாரு ப்ரொடக்டிவிட்டி. இங்கே வரைக்கும் இருக்குது, கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து ரொம்ப லாங் கிராஃப் வந்து எதுக்கு வருது? ஓஷன், ஓப்பன் ஓஷன். தென் நெக்ஸ்ட் யாரு? ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், தென் டெம்பரேட் ஃபாரஸ்ட், then savanna forest, then taiga region, then coniferous forest. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து வேரி ஆகும். சரியாம்மா? ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இட் இஸ் நாட் டிட்டர்மின் பை சைஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன். ப்ரொடக்டிவிட்டி எதை பொறுத்து மட்டும் இருக்காது, சைஸ் அண்ட் அந்த ஈகோசிஸ்டத்தை பொறுத்தோ அந்த ஈகோசிஸ்டத்தில் உள்ள பாப்புலேஷனை பொறுத்தோ ப்ரொடக்டிவிட்டி வந்து இருக்காது. பட் பை த ரேட் ஆஃப் டோட்டல் ஃபிக்சேஷன் ஆஃப் ரேடியன் எனர்ஜி. ரேடியன் எனர்ஜி மீன்ஸ் சோலார் ரேடியேஷன். ஜென்ரலி த ஆவரேஜ் வேர்ல்டு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஓப்பன் ஓஷன் அண்ட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அட் த மேக்சிமம். அப்போ மேக்சிமம் ப்ரொடக்டிவிட்டி எங்கே தான் இருக்குது? 2 எக்கோசிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம்? ஓப்பன் ஓஷனும் இன்னொன்று ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். அதான் நான் உனக்கு கிராஃபிக்கலாக இதில் காமிச்சேன். முதல்ல ஓப்பன் ஓஷனில் தான் ரொம்ப ஹையாக இருக்குது என்னது? ப்ரொடக்டிவிட்டி. தென் அதை விட கொஞ்சம் கம்மியாக எங்கே இருக்குது? ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஆனால் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்குறாங்க? போத் 2 சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? World net primary productivity of open ocean and tropical rainforest at the maximum அங்கே தான் இருக்கு. among aquaticல வந்து ஓப்பன் ஓஷன்ல தான் என்ன இருக்கு? ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப மேக்சிமம் ஹையாக இருக்குது. அது மாதிரி டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது? ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டில் வந்து ஹையாக இருக்கு. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 வேர்ட்ஸு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அது மாதிரி பார் வந்து எவ்வளோ வேரி ஆகும் அப்படின்னா 0 to 3000. அதில் வந்து 0 வந்து எப்போனா நைட் டைமில் 0 இருக்கும் பார். தென் 2000 to 3000 வந்து எந்த டைமில் இருக்கும் அப்படின்னா எப்போ? டே டைமில், அதுவும் சம்மரில் மிட் டே டைமில். சரியா? மேக்சிமம் பார் இருக்கும். பார்னா என்ன, தென் அதோட யூனிட் என்ன, எல்லாமே கேட்பாங்க. சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இது, வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்மா. அதனால் புக்கு பார்த்து நல்லா தரவாக படிச்சிடு. அப்படி புக்கில் இருக்கிறத அப்படியே மெமரி பண்ணிடு. அடுத்து இது ரொம்ப சிம்பிள். கான்செப்ட் ஆஃப் ட்ராஃபிக் லெவல் இன் இக்கோசிஸ்டம். இப்போ ட்ராஃபிக் லெவல்னா என்ன? ட்ராஃபிக் டு ஃபீட் ஆர் ஃபீடிங் அப்படின்னு கொடுத்துருக்கு. இன் கிரீக்கில் வந்து ட்ராஃபிக்னா என்னது? நீ வந்து டிராஃபிக்னு நினச்சிருக்காங்க. ட்ராஃபிக் லெவல். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இக்கோசிஸ்டம் இருக்குன்னு வையேன், அதில் வந்து நிறைய ட்ராஃபிக் லெவல் இருக்கும். அதில் மெயின் ட்ராஃபிக் லெவல் யாருமா? கேன் எனிபடி டெல் மீ? ஒவ்வொரு இக்கோசிஸ்டத்துலேயும் மெயின் பார்ட் யார் ப்ளே பண்ணுவா? அது இல்லைன்னா யாருமே இல்லை. வெரி குட் சுஜித், வெரி குட். பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், அவங்க தான் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. Even though sun is providing the energy source,
பட் அதை யூட்டிலைஸ் பண்றது யார் மட்டும்தான்? ஆட்டோட்ராஃப்ஸ் மட்டும்தான். தே ஆர் கால்டு ப்ரொடியூசர்ஸ். தே ஆர் கால்டு ப்ரொடியூசர்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஃபார்ம் த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் த trophic level, first position in the trophic level. சரியா? ஸோ ப்ரொடியூசர் தே நத்திங் பட் ப்ரொடியூசர்னா வேற யாரும் இல்லை, the green plants occupying the first trophic level T1. ப்ரொடியூசர் வந்து நம்ம என்ன சொல்றோம்? T1 அப்படின்னு சொல்றோம். தென் இந்த ப்ரொடியூசரை யார் சாப்பிடுவா? the producers act as food for which animals? கன்சியூமர்ல எந்த கன்சியூமர்மா? ஸ்னோலின், சுஜித், which கன்சியூமர்? பிளான்ஸை மட்டும் சாப்பிடுறது யாரு? செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் டக்குன்னு அடிப்பாங்க. பிளான்ஸ் ஹெர்பிவோஸ் தே ஃபார்ம் த செகண்ட் ட்ராஃபிக் லெவல். அப்போ அழகு பிரசன்னா வெரி குட். எஸ், செகண்ட் ட்ராஃபிக் லெவல் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெர்பிவோஸ் தான். சரியா? எஸ். அடுத்தது அந்த ஹெர்பிவோஸை சாப்பிட்றதுக்கு யார் இருப்பா? ஹெர்பிவோஸை யார் சாப்பிடுவா? டக்குன்னு சீக்கிரம். கார்னிவோஸ். வெரி குட். அழகு பிரசன்னா, ஸ்னோலின், ஃபாத்திமா, சுஜித், வெரி குட். கார்னிவோஸ். அப்போ அந்த கார்னிவோஸ் வந்து என்னது? தேர்ட் ட்ராஃபிக் லெவல். பாலா லக்ஷ்மணன், வெரி குட். எஸ், தேர்ட் ட்ராஃபிக் லெவல். ஆர் யூ கிளியர்? தென் அந்த கார்னிவோஸே சாப்பிட்றதுக்கு இன்னொரு கார்னிவோர் இருப்பாங்க, டாப் கார்னிவோர்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்னிவோஸ் இருப்பாங்க. வெரி குட் அழகு பிரசன்னா, வெரி குட். ஆம்னிவோஸ் இருப்பாங்கப்பா. அவங்க கூட டாப் கார்னிவோஸ்னு ஒரு குரூப் இருப்பாங்க. இப்போ லயன், டைகர், இவங்கெல்லாம் டாப் கார்னிவோஸ். அவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து டெர்ஷியரி கன்சியூமர்னு சொல்லுவோம். ட்ராஃபிக் லெவல் 4. சரியா? ஃபோர்த் ட்ராஃபிக் லெவல். ஃபர்ஸ்ட் அப்போ ட்ராஃபிக் லெவல் யாரு அப்படின்னா ப்ரொடியூசர். அவங்க தான் பிளான்ஸ், கிரீன் பிளான்ஸ் தான். தே ஃபார்ம் த ட்ராஃபிக் லெவல் 1. தென் ப்ரொடியூசரை சாப்பிட்ற அந்த பிளான்ஸை சாப்பிட்ற ஹெர்பிவோஸ் வந்து ட்ராஃபிக் லெவல் 2. அவங்க ஹெர்பிவோஸை நம்ம என்ன சொல்லலாம்? பிரைமரி கன்சியூமர்னு சொல்லலாம். பிரைமரி கன்சியூமர் இங்கே இருக்கும் பாரு. ஹெர்பிவோஸ் ஆர் அதர்வைஸ் கால்டு primary consumers. They form the T2. T2 யாரு? Trophic level 2. சரியா? Herbivores form the trophic level 2. அடுத்து அந்த ஹெர்பிவோஸை சாப்பிட்ற கார்னிவோஸ் இருப்பாங்க. கார்னிவோஸ். அந்த கார்னிவோஸ் யாரு? அவங்கள இன்னொரு பெயர் சொல்லலாம். நம்ம இவங்கள பிரைமரி கன்சியூமர்னு சொல்றோமா? இது வந்து ப்ரொடியூசர், அதனால இவங்கள கன்சியூமர். அப்போ பிரைமரி கன்சியூமர். அப்போ ஹெர்பிவோஸை சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் கார்னிவோரை வந்து செகண்டரி கன்சியூமர் ஆர் ட்ராஃபிக் லெவல் T3ன்னு சொல்கிறோம். ட்ராஃபிக் லெவல் 3. தென் இந்த செகண்டரி கன்சியூமர் அல்லது நம்ம என்ன சொல்கிறோம்? பிரைமரி கார்னிவோஸ் இருக்காங்கல்ல, அவங்கள சாப்பிட்ற யாரு? டெர்ஷியரி கன்சியூமர், செகண்டரி கார்னிவோர் இருப்பாங்க. சரியா? இவங்கள வந்து T4. இப்போ இவங்க வந்து பிளான்ஸு. அந்த பிளான்ஸை சாப்பிட்ற கிராஸ் ஓப்பர்னு வச்சுக்கேன். கிராஸ் ஓப்பர் வந்து பிரைமரி கன்சியூமர். கிராஸ் ஓப்பர்ஸை சாப்பிட்ற ரேட்டுன்னு வச்சுக்கேன், அல்லது ஃப்ராக்னு வச்சுக்கோ. ஃப்ராக், கிராஸ் ஓப்பரை சாப்பிட்ற ஃப்ராக் வந்து செகண்டரி கன்சியூமர். தென் செகண்டரி அந்த ஃப்ராகை சாப்பிட்ற என்னது? ஸ்னேக், அது வந்து டெர்ஷியரி கன்சியூமர். சரி ப்ரொடியூசரை சாப்பிட்ற யாரு? கிராஸ் ஓப்பரை சாப்பிட்ற ஃப்ராகை சாப்பிட்ற என்னது? ஸ்னேக்கு. அந்த ஸ்னேக்கை சாப்பிட்ற இன்னொருத்தர் இருப்பாங்க. யார் அவங்க? ஈகிள். ஸ்னேக்கை சாப்பிட்ற ஈகிள் இருப்பாங்க. இப்படி வரிசையா ட்ராஃபிக் லெவல் வந்து சிலதுல 4 இருக்கும், சிலதுல 5 கூட இருக்கலாம். சரியா? இது கூட அடிஷ்னலா ஆம்னிவோஸும் இருப்பாங்க. ஆம்னிவோஸ் வந்து தே கேன் ஈட் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதனால அவங்க வந்து அந்த ட்ராஃபிக் லெவல்ல வந்து 2-3 இடத்துல வருவாங்க. யாரு? ஆம்னிவோஸ். டைரக்டா பிளான்ட்டையும் சாப்பிடுவாங்க அல்லது அனிமலையும் சாப்பிடுவாங்க. அவங்க தான் ஆம்னிவோர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கான்செப்ட் ஆஃப் ட்ராஃபிக் லெவல் புரிஞ்சுதா? ட்ராஃபிக் லெவல்னா என்னது? பொசிஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம் இன் த
ஃபுட் செயின். ஒரு ஃபுட் செயினில் அந்த ஆர்கானிசம் வந்து எந்த பொசிஷனில் இருக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்தால் ட்ராஃபிக் லெவல் 1, ரெண்டாவது பொசிஷனில் ஹெர்பிவோரா இருந்தால் ட்ராஃபிக் லெவல் 2, அண்ட் ஹெர்பிவோரை சாப்பிட்ற கார்னிவோரா இருந்தால் ட்ராஃபிக் லெவல் 3. அந்த கார்னிவோரை சாப்பிட்ற இன்னொரு டாப் கார்னிவோரும் இருப்பாங்க, அவங்க வந்து ட்ராஃபிக் லெவல் 4, 5 வரைக்கும் இருப்பாங்க. சரியா? ப்ளஸ் ஆம்னிவோஸும் இருப்பாங்க. தட்ஸ் ஆல் அபவுட் த ட்ராஃபிக் லெவல். இப்போ ட்ராஃபிக் லெவலில் வேற ஒன்றும் உனக்கு தெரிய வேண்டாம். ப்ரொடியூசர், ஹெர்பிவோருக்கு இன்னொரு பேர் பிரைமரி கன்சியூமர், தென் ஹெர்பிவோரை சாப்பிட்ற கார்னிவோருக்கு ஃபர்ஸ்ட் கார்னிவோருக்கு செகண்டரி கன்சியூமர், இன்னொரு கன்சியூமர் இருப்பாங்க, அவங்கள வந்து டெர்ஷரி கன்சியூமர்னு சொல்லுவோம் அல்லது டாப் கார்னிவோர்னு சொல்லுவோம். ப்ளஸ் இது கூட யார் இருப்பா? ஆம்னிவோஸும் இருப்பாங்க. தட்ஸ் ஆல் அபவுட் த கான்செப்ட் ஆஃப் ட்ராஃபிக் லெவல் இன் அன் ecosystem. Are you clear? இங்க டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ட்ராஃபிக் லெவல் கொடுத்துருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறா? ஆட்டோட்ராஃப்ஸ். கீழே இருந்து மேலே போகுது. ஆட்டோட்ராஃப் அவங்க தான் T1 ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் ட்ராஃபிக் லெவல். தென் இந்த ஆட்டோட்ராஃப்ஸை சாப்பிட்ற ரேபிட் இருக்குது. தென் தே ஆர் கால்டு செகண்ட் ட்ராஃபிக் லெவல் ஆர் பிரைமரி கன்சியூமர். இந்த ரேபிட்டை சாப்பிட்ற ஸ்னேக் இருக்குது. தென் திஸ் இஸ் கால்டு பிரைமரி கார்னிவோர் ஆர் இட் ஆக்குபைஸ் த தேர்ட் ட்ராஃபிக் லெவல். ஸ்னேக்கை சாப்பிட்ற ஈகிள் இருக்குது. தட் ஃபார்ம்ஸ் த ஃபோர்த் ட்ராஃபிக் லெவல். சரியா? சில ஃபுட் செயினில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸை சாப்பிட்ற கிராஸ் ஓப்பர் இருக்கும். இந்த ரேபிட்டுக்கு பதிலாக கிராஸ் ஓப்பர் இருக்கும். தென் கிராஸ் ஓப்பரை சாப்பிட்ற ஃப்ராக் இருக்கும். ஃப்ராகை சாப்பிட்ற ஸ்னேக் இருக்கும். ஸ்னேக்கு சாப்பிட்ற ஈகிள் இருக்கும். அப்போ அடிஷ்னலாக ஒரு ட்ராஃபிக் லெவல் வரும். எல்லாத்துலேயுமே 4 தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ட்ராஃபிக் லெவல் நம்பர் மே வேரி ஃப்ரம் ஃபுட் செயின் டு ஃபுட் செயின். ஒவ்வொரு ஃபுட் செயினை பொறுத்து நம்பர் ஆஃப் ட்ராஃபிக் லெவல் வந்து வேரி ஆகும். ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ட்ராஃபிக் லெவல் கான்செப்ட் புரிஞ்சுட்டா? தென் எனர்ஜி ஃப்ளோ, இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். எனர்ஜி ஃப்ளோனா ஃபர்ஸ்ட் எனர்ஜி சோர்ஸ் யாரு? இந்த டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். எனர்ஜி வந்து யாரு தான் நமக்கு ப்ரொவைட் பண்றா? சன். சன் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சன்ல இருந்து எனர்ஜியை யார் மட்டும்தான் அப்சர்வ் பண்ண முடியும்? வெரி குட் ஸ்னோலின். பிளான்ஸ். சரியா? எஸ், பிளான்ஸ் கேன் யூட்டிலைஸ். பிளான்ஸும் யூட்டிலைஸ் பண்ணும். ப்ளஸ் சொன்னல பாக்டீரியோ குளோரோஃபில் இருக்கும் சில இதில் பாக்டீரியாவில், அதுவும் அந்த சன்லைட்டை யூஸ் பண்ணி they can do photosynthesis. வெரி குட். தென் அந்த சன்ல இருந்து இப்போ எங்க வந்துட்டு ப்ரொடியூசருக்குள்ள எனர்ஜி வந்துட்டு பை த ப்ராசஸ் ஆஃப் எந்த ப்ராசஸ் வழியா எனர்ஜி உள்ள வந்திருக்கே? What is the process that takes place? Very good Snowlin. Photosynthesis. சரி, இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் அது யூஸ் பண்ணுது? என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் ஆர் நீடட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ்? Sunlight, very good. Water, very good. What about others? Other students? Carbon dioxide, very good. Yes. What about others? Carbon dioxide, water. ரெண்டு combine ஆகுது. In the presence of sunlight and chlorophyll. Very, very important. Chlorophyll. Are you clear? இந்த chlorophyll இருந்துச்சுன்னா மட்டும்தான் அங்க சன்லைட்டை அப்சார்ப் பண்ண முடியும். Are you all clear? ஸோ அந்த chlorophyll அந்த சன்லைட்டை அப்சார்ப் பண்ணி அங்க சன்லைட்ல என்ன சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி? என்ன எனர்ஜி? சன்ல என்ன எனர்ஜி? என்ன எனர்ஜிமா சன்ல இருக்கு? யூவி ரேஸா? அது என்ன எனர்ஜின்னு சொல்லுவோம்? சோலார் எனர்ஜி. அந்த சோலார் எனர்ஜிய எந்த எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுதே பிளான்ட்ஸ்? The plants are converting. Yes, very good Fatima Ilmin. Very good. Chemical energy. The solar energy is converted into chemical energy or food energy. We can say food energy. That is done by the plants. How it is formed? Carbon dioxide plus H2O, water combines to form carbohydrate C6H12O6. That is called
carbohydrate or starch or glucose or food material. இதை தான் யாரு பண்றா? இந்த பிளான்ஸ் பண்ணுது. சரி, இந்த பிளான்ஸ் வந்து இந்த கார்போஹைட்ரேட்டை அல்லது இந்த ஸ்டார்ச்சை சிந்தசிஸ் பண்ணி என்ன பண்ணுது? அது மட்டுமே வச்சுக்கிடுதா? இப்பதான் நம்ம பார்த்தோம். என்ன பண்ணும்? ஒவ்வொரு டிராபிக் லெவலுக்கா என்ன செய்யுது? முதல்ல நம்ம இக்கோசிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் படிக்கும் போதே சொல்லிட்டேன். என்ன பண்ணும்? ஷேர் பண்ணும். முதல்ல சிந்தசிஸ் பண்ணும், எனர்ஜியை வந்து என்ன பண்ணும்? கிரியேட் பண்ணும், அடுத்தது ஷேர் பண்ணும். சரியாம்மா? அப்படி ஷேர் பண்ணும்போது இந்த பிளான்ஸ் சிந்தசிஸ் பண்ண அந்த ஃபுட் எனர்ஜி ஆர் த கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் திஸ் ப்ரொடியூசர் டு ஹெர்பிவோர்ஸ் ஆர் பிளான்ட் ஈட்டிங் அனிமல். இதை சாப்பிடும்போது இதில் இருக்கிற எனர்ஜி எல்லாம் இதுக்குள்ளே வந்துடுது. தென் ஃப்ரம் ஹெர்பிவோர்ஸ் டு கார்னிவோர்ஸ். அடுத்தது இந்த கார்னிவோர்ஸ் இதை பிடிச்சு சாப்பிடுது. ஸோ இது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொன்னோம். இதில் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்குள்ள இருக்கிறது செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. இதை யாரு சாப்பிட போறா? இப்போ இந்த கார்னிவோர் சாப்பிடுது. ஸோ இதுக்குள்ள இருந்து இதுக்கு வந்துடும் இப்போ எனர்ஜி. சரியா? தென் இது எல்லாமே இப்போ பிளான்ஸ் வென் தே டை, இந்த ஹெர்பிவோர்ஸ் வென் தே டை, தென் கார்னிவோர்ஸ் வென் தே டை, எங்கே எல்லாமே சாயிலுக்கு போயிடும். சாயிலில் போய் செத்து கிடக்கும் எல்லாம். அதை டிகம்போஸ் பண்ணுறதுக்கு இங்கே சாயில் பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, இதெல்லாம் ப்ளூ கிரீன் ஆல்கே எல்லாமே இருக்கும். they'll decompose it. Again it is cycling back to the plants as nutrients or as minerals. மினரல்ஸா இந்த பிளான்ஸுக்கு சைக்கிள் பேக். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், 3 ஃபங்க்ஷன் இக்கோசிஸ்டத்துக்கு: கிரியேஷன் ஆஃப் எனர்ஜி, ஷேரிங் ஆஃப் எனர்ஜி, அடுத்து என்னது? சைக்கிளிங் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் லிவிங் டு நான் லிவிங். லிவிங்ல இருந்து இங்க நான் லிவிங் வருது, திருப்பி நான் லிவிங்ல இருந்து லிவிங். அப்படி சைக்கிளிக் ஃப்ளோ நடக்குது. இதுதான் எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஆர் யூ ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எனர்ஜி ஃப்ளோனா என்னன்னு புரிஞ்சுட்டியா? த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இன் அன் இக்கோசிஸ்டம் பிட்வீன் ட்ராபிக் லெவல்ஸ், எஸ், கேன் பி டேர்ம்ட் அஸ் எனர்ஜி ஃப்ளோ. ஒவ்வொரு ட்ராபிக் லெவலா, ப்ரொடியூசர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவல்ல இருந்து ஹெர்பிவோர் செகண்ட் ட்ராபிக் லெவலுக்கு போகுது, செகண்ட் ட்ராபிக் லெவல்ல இருந்து தேர்டுக்குல இருந்து ஃபோர்த்து, அப்படி ஒவ்வொன்றா என்ன செய்யுது? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இன் அன் ecosystem between trophic levels can be termed as energy flow. What is energy flow? Energy flow is nothing but the flow of energy from one trophic level to another trophic level in an ecosystem. அவ்வளவுதான். It is the key function. இதான் சொல்லிட்டோம்ல, முதல்ல சொல்லிட்டோம்ல, ஃபங்க்ஷன்ல செகண்ட் ஃபங்க்ஷன் இதுதான். That is transfer or sharing of energy அப்படின்னு சொன்னல. So it is the key function of an ecosystem. Then the energy obtained from the sun by producer is transferred to consumer and decomposer through each trophic level, while some amount of energy is dissipated in the form of heat. Dissipated means loss. அதில் வந்து சில கொஞ்சம் வந்து என்னச்சது, சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து லாஸ் ஆயிடுது இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட். சொன்னலையா? ஃபுல்லாக அப்படியே. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிராஸ்ல இருந்து அந்த லாஸ் ஆகிறத மைனஸ் பண்ண நெட்டு ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே ஒவ்வொரு வந்து பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ண எனர்ஜி அப்படியே ஹெர்பிவோருக்குள்ளே போகாது, அதோட பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மீதி தான் அந்த நெட்டு தான் அடுத்தது போகும். சரியா? ஹெர்பிவோரும் அதே மாதிரி தான், அதோட ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு மீதியை தான், அதை தான் நம்ம நெட்டுன்னு சொல்லுவோம். எவ்வளவு அங்கிருந்து எடுக்குதோ அதை கிராஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா அதை யூஸ் பண்ணிட்டு மீதி வச்சிருக்கிறத நெட்டுன்னு சொல்லுவோம். ஆர் யூ கிளியர்மா? எஸ். எனர்ஜி ஃப்ளோ இஸ் ஆல்வேஸ் unidirectional in an ecosystem. Unidirectional means here only one direction. இங்க இருந்து முதல்ல ப்ரொடியூசர்ல இருந்து இங்க சன்ல இருந்து எனர்ஜி கிடைக்குது, ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் வருது. அடுத்தது இது ப்ரிப்பேர் பண்ணி ஹெர்பிவோர் கொடுக்குது, ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஹெர்பிவோர்ல இருந்து கார்னிவோர், ஒன்லி ஒன் டைரக்ஷன். தென் இது எல்லாமே வந்து டிகம்போசருக்கு கொடுக்குது எனர்ஜியை, தட் இஸ் ஆல்சோ ஒன் டைரக்ஷன். இட் இஸ் நாட் மல்டி டைரக்ஷனல் ஆர் பை டைரக்ஷனல். சரியாம்மா? வெரி கிளியர்? எனர்ஜி ஃப்ளோ புரிஞ்சுட்டா? நெக்ஸ்ட் டாபிக்
இந்த எனர்ஜி ஃப்ளோல வந்து லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. The storage and loss of energy in an ecosystem is based on two basic laws of thermodynamics. Thermodynamics law, do you know the laws of thermodynamics? Law of thermodynamicsல வந்து yes, the storage and loss of energy in an ecosystem is based on two basic laws. சரியா, ரெண்டு basic laws of thermodynamics. First law என்ன சொல்லுது? It states that energy can be transmitted from one system to another in various forms. ஆனா எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், ஆனா we can't destroy or create energy. அதானே உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல energy cannot be destroyed or created. எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. One form of energy can be changed into another form of energy. அதானே ஃபர்ஸ்ட்ல படிச்சிருப்பீங்களா நீங்க? Have you studied laws of thermodynamics? படிச்சிருக்கீங்களா? அதில் ஃபர்ஸ்ட்லாம் என்னம்மா நான் சொன்ன கரெக்ட் தானே? Am I correct or not? ஃபர்ஸ்ட்லாம் நான் சொன்னது கரெக்டா இல்லையா? எஸ், ஓகே, ஃபைன். அப்போ எனர்ஜி cannot be created and destroyed. கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி சேஞ்ச் இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கு பாரு. நம்ம இந்த இதில் எனர்ஜி ஃப்ளோவில் என்ன கொடுத்துருக்கே, அந்த ப்ரொடியூசர் சிந்தசிஸ் பண்ணுற ஃபுட்டு வந்து அப்படி ஃபுட் எனர்ஜியாகவே ஒவ்வொரு இதுக்குமா என்ன செய்யுது, பாஸ் ஆகுது. ஆனால் இட் கேனாட் பி. அப்போ ஏன் நமக்கு லாஸ் ஆகுது இல்லையா? நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ஹீட்டாக லாஸ் ஆகுது. அந்த ஹீட் வந்து எங்கே தான் இருக்கும்? இக்கோசிஸ்டத்தில் தான் இருக்கும். இட் ஒன்ட் பி டிஸ்ட்ராய்டு. புரிஞ்சுதா? நம்ம கிராஸ்ல இருந்து நெட்டு வந்து கம்மியாக தானே கிடைக்குது. அப்போ மீதி எனர்ஜி லாஸ் ஆயிருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்படி லாஸ் ஆகுது? அதுவுமே ஹீட் எனர்ஜியா அந்த சேம் இக்கோசிஸ்டத்தில் தான் இருக்கும். Very clear, students? Yes, the first law of thermodynamics, it states that energy can be transmitted from one system to another in various forms. Energy cannot be destroyed. Energy cannot be destroyed, but it can be transformed from one form to another. As a result, the quantity of energy present in the universe is constant. அதனால நம்ம யூனிவர்ஸ்ல வந்து வேற ஃபார்ம்ல இருக்கலாம். இப்போ அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக இருக்கும். அந்த எக்கோசிஸ்டத்தில் ஹீட் எனர்ஜியாக இருக்கலாம், ஆனால் அது எப்போவுமே டிஸ்ட்ராய் ஆகாது. ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து அந்த எர்த்தில் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். இதான் என்னது? ஃபோட்டோசிந்தசிஸ் இக்குவேஷன். ஷோயிங் ஃபோட்டோசிந்தசிஸ். தட் இஸ் 6CO2 plus 6H2O gives, in the presence of sunlight and chlorophyll, C6H12O6 plus along with starch, oxygen is released as a byproduct. Here light energy is converted into chemical energy or food energy. That is the first law of thermodynamics. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த என்னது ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து என்னவாகுது? எனர்ஜியை சிந்தசிஸ் பண்ணுது, ஸ்டார்ச் வந்து கிடைக்குது. அது வந்து ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன் photosynthesis, the product of starch is formed by combination of chlorophyll, water and carbon dioxide. Energy stored in starch is occurred from external source. அப்படிதானே? ஸ்டார்ச் வந்து லைட் எனர்ஜில இருந்து கிடைச்சது தான். ஸோ தேர் இஸ் நோ கெயின் ஆர் லாஸ் இன் டோட்டல் எனர்ஜி. ஹியர் லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுதே தவிர தேர் இஸ் நோ gain or loss. Very clear? Then second law of thermodynamics என்ன சொல்லுது பாரு. We shall continue in the next class, ma. Up to first law I finished.